ஹலோ. நாங்கள் வகுப்பில் செஞ்ச அந்த பாடத்தை வந்து ரெக்கார்டிங் செய்ய பார்த்தது ரெக்கார்ட் ஆகியிருக்க இல்லை ஒழுங்காக. அதனால் நாங்கள் சுருக்கமாக அந்த டியூட்டை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த பார்க்குறேன். பாருங்கள், விவிதண்டா அந்த பல்வேறு வகையானன்னு சொல்லுவோம். பல்வேறு வகையான விவித சேவா சமுபகார சமிதிய என்று சொல்லுவோம். மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். பல நோக்கு கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவோம் தானே, அப்படி வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். அதில் விவிதண்டா பல்வேறு. இந்த பல்வேறுன தலைப்பில் நான் ஒரு 6-7 டியூட் செய்கிற ஐடியா இருக்குது. அதில் முதலாவது நாங்கள் பார்க்குறோம், இதை பாருங்கோ. அதாவது ஒரு வினை சொல் உண்டு என்னென்ன விதமாக மாறி மாறி வரலாம், என்னென்ன வடிவங்கள் எடுக்கலாம். அது டென்சஸ்ன்னு சொல்லுவோம் தானே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லும் வினை சொற்கள். அது மாதிரி சிங்களத்தில் இந்த சொற்கள் என்னென்ன வடிவம் பெறுதுன்றது தான் இந்த விளங்கப்படுத்துகிற இந்த டியூட். சரியா? பாருங்கோ, என்னண்டா வாங்கன்னு சொல்லுவோம். வாண்டா வாங்க தானே, நாங்கள் சுருக்கமாக தானே சொல்கிறது. அப்போ என்னன்றதுக்கு வான்னு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் வாங்கோ, வாருங்கள், எல்லா பொருளும் வரும். முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு, ஒரு ஆணுக்கு, பெண்ணுக்கு, எல்லாருக்கும் வா என்று சொல்லுவோம் நாங்கள். சரியா? வா, என்ன ரைட். அதில் என்ன வாண்டா அது நிகழ்வா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நிகழ்காலம். இப்போ என்னவாண்டா வருகிறான், மங் என்னவா நான் இப்போ வாரேன், மங் என்னவா நான் வருகிறேன். ஏயா என்னவா அவர் வருகிறார், அவள் வருகிறாள். அப்படி என்னவாதன் நாங்கள் வாரம், அப்படி என்னவா நாங்கள் வாரம். சரியா? ஏலா என்னவா அவர்கள் வருகிறார்கள், அவங்க வாராங்க. ஏலா என்னவா அவங்க வாராங்க அப்படி சொல்லுவோம். எல்லாத்துக்கும் என்னவா தான். சரியா? அதில் எதிர்ச்சொல் அதில் வந்து இந்த நிகழ்காலம், எதிர்கால சொல், ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்கால சொல். அநாகத்த டென்ஸுக்கு அநாகத்தை ஏவின்னா வருவான், பெமினை அதையும் சொல்லுவோம். வருவான், அது வருவான், அது 2 மாதிரி சொல்லலாம். ஒன்று ஏவின்னு சொல்லலும், பெமினை என்று சொல்லலும். வருவான்னு சொல்லுவோம். ஆவாண்டா வந்த. நாங்கள் சொற்களை பொருளை மட்டும் பார்த்துட்டு போவோம், பிறகு இதை பாவிக்கிற மெத்தடை பார்ப்போம் நாங்கள். சரியா? ஆவாண்டா வந்தான், ஆவேண்டா வந்த. அதில் 3 புள்ளி வச்சுருக்கேன் நான். அதோட வித்தியாசத்துக்கு தான் போட்டிருக்கேன் நான். வந்தேன்டா அதை எப்படி பாவிக்கிறேன்னு உதாரணத்தில் பார்ப்பேன். வசதியில் பார்ப்போம். ஆவேண்டா வந்த. சரியா? ஆப்புண்டா வந்த, அதுவும் ஆப்பு வந்த. அவித்ண்டா வந்து, அவில்லா வந்து, அதை வந்துட்டு. என்ன வார என்ன வார போகிற இப்படி சொல்லுவோம் நாங்கள். சரியா? மிக என்ன இங்கே வாங்கோ, மே என்ன இங்கே வாங்கோ. புத்தா என்ன மகன் இங்கே வாங்கோ. என்ன மகள் இங்கே வாங்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? தாத்தே என்ன அப்பா இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லுவோம். இக்மன்ட்ட என்ன அவசரம் வாங்கோ, இக்மன்ட்ட என்ன வகாம என்னன்னு சொல்லுவோம். வகாம என்ன அவசரமாக வாங்க, உடனே வாங்கோ. வகாம என்னண்டா உடனே வாங்கோ. வகாம என்ன உடனே வாங்கோ, கம் இமீடியட்லி. வகாம என்ன இக்மன்ட்ட அவசரமாக வாங்கோ. ஹிமீட் என்ன மெல்ல வாங்கோ. ஹிமீட் என்ன பரிஸ்தமிங் என்ன கவனமாக வாங்கோ. பரிஸ்தமிங் என்ன கவனம் வாங்கோ. அப்போ வாங்கோன்றதை ஒரு மாதிரி சொல்லலாம். பசுவை அல்லது பஸ்ஸு என்ன, பஸ்ஸு என்ன பிறகு வாங்கோ. வயாகியும் பஸ்ஸு என்ன வயப்பட்ட பஸ்ஸு என்னக்கோ நீங்கள் கொஞ்சம் பிறகு வாங்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? வயாகியும் பஸ்ஸு என்னக்கோ நீங்கள் போயிட்டு வாங்கலாம், பிறகு வாங்கலாம் அப்படி சொல்லுவோம். கெளிம்ம என்ன நேராக வாங்கோ. கெளிம்ம என்ன கெளின் வீதியை மெயின் ஸ்ட்ரீட், கெளின் வீதியை தான் மெயின் ஸ்ட்ரீட், பிரதான பாதை. கெளிம்ம என்ன நேராக வாங்கோ. கெளிங்கியா நேராக சொல்லுங்கோ. பயவன்னிப்பா பயப்படுறதில்லை. கெளிங்கியாண்ணா நேராக சொல்லுங்கோ. கெளிங்கியாண்ணா கெளிம்ம என்ன நேராக வாங்கோ. என்ன ஹெமோட்டமாக சலக்கணவான்னு சொல்லுவோம். சலக்கண்ணா கவனிங்கோ. ஆங்கிலத்தில் ட்ரீட் பண்ணுங்கோ. ஆங்கிலத்தில் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னா 2 பொருள் இருக்குது. ஒன்று ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை, நோய்க்கு சிகிச்சை செய்கிறது ட்ரீட்மெண்ட். இன்னொரு ட்ரீட்மெண்ட்டாக கவனிக்கிறது. இப்போ அதாவது உபசரிக்கிறது. வீட்டுக்கு வந்தாக்களை நல்லா வாங்கோ, இருங்கோ, தண்ணி கொடுத்து, எப்போ வந்தீங்க, நல்லா சாப்பிட்டீங்கன்னா அது கொடுத்து கேட்டு
அப்படி கவனிப்போமே. அதான் அது உபசரிக்கிறது. அன்பாக பராமரி இந்த உபசரிக்கிறது சொல்லுவோம் நாங்கள். சரியா? அதுக்கு சொல்ல சலக்கண்ணா உபசரிங்கோ, கவனிங்கோன்னு சொல்கிறது. என்ன ஹெமோமன்னு சொன்னால் எல்லோரும். சியலுதெனாமன்றாலும் எல்லோரும். என்ன சியலுதெனாட்டமாக சலக்கணவா வார எல்லோருக்கும் கவனிக்கிறாரு. என்ன ஹெமோட்டமாக சலக்கணவா வார எல்லாருக்கும் கவனிக்கிறாருன்னு இருக்கும் சலக்கண்ண. மகை ஆளுக்கேனவா சலக்கண்ண மச்சான். இப்போ சொல்ல எங்கடா ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு தேவைக்கு போகிறார் ஒரு ஆஃபீஸுக்கு. அந்த ஆஃபீஸில் நம்மளோட ஒரு கூட்டாளி இருக்கிறத சொல்லி வச்சுக்கொள்வோம். அந்த கூட்டாளிக்கு நாங்கள் சொல்கிறோம், மச்சான் மகை ஆள் வைக்கணுவா போட்ட சலக்கண்ண, மச்சான் மகை ஆள் வைக்கணும் போட்ட சலக்கண்ண, மச்சான் என்ன கூட்டாளியோட ஆள் வாராரு கொஞ்சம் கவனின்னு சொல்லுவோம். என்ன அதான் அந்த வார கூட்டாளிக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறது. அதான் சலக்கண்ண. ரைட்டா? அது மாதிரி என்ன சல்லி இல்லைன்னுப்பா வார நேரம் எல்லாம் காசு வார தடவை எல்லாம் காசு கேட்க வேணாம். என்ன சல்லி இன்னைப்பா இல்லைன்னைப்பா என்ன சல்லி இல்லைன்னைப்பா வார தடவை எல்லாம் காசு கேட்காதீங்க. அதில் என்ன கியசரே போன தடவை, மேசரே இந்த தடவை. மேசரே அப்போ புத்தா பாஸ், இந்த தடவை மகன் பாஸ் பண்ணிட்டாரு. கியசரே மக்கமகியா, நான் போன தடவை மக்காவுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம். கியசரே சனங்க கொட்டாய், போன தடவை சரியான சனம் அப்படி. கியசரே போன தடவை, மேசரே இந்த தடவை. ரைட். தென் ஹொயல பலன்ன தென் போகிற இடங்களை ஹொயல பலன்ன தேடி பாருங்க. ஹொயலா பலன்ன தேடி பாருங்கோ. ஹொயல பலன்ன கியலா பலன்ன சொல்லி பாருங்கோ. லியலா பலன்ன எழுதி பாருங்கோ. அகலா பலன்ன கேட்டு பாருங்கோ. கிஹில்ல பலன்ன போய் பாருங்கோ. இந்தலா பலன்ன இருந்து பாருங்கோ. இந்தலா பலன்ன இருந்து பாருங்கோ. அப்போ அந்த பலன்னே சொல்ல பாருங்கோன்னு சொல்லுது. கால பலன்ன சாப்பிட்டு பாருங்கோ. பீலா பலன்ன குடிச்சு பாருங்கோ. அந்தலா பலன்ன உடுத்தி பாருங்கோ. கடலா பலன்ன உடைச்சி பாருங்கோ. வேற என்ன? எரலா பலன்ன திறந்து பாருங்கோ. வகலா பலன்ன மூடி பாருங்கோ. அப்படி சொல்லுவோம். அந்த பாலனை அப்புறம் தென் ஹொயலா பலன்ன போகிற இடங்களெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க. யானை போகிற வார இடங்களெல்லாம் தென் ஹொயலா பலன்ன போகிற வார இடங்களை தேடி பாருங்க. யானை தென் போகிற வார இடம். கன பொன தென் திங்கிற குடிக்கிற இடம், சாப்பிட்ற குடிக்கிற இடம். நான தென் இருக்கிற குளிக்கிற இடம் அப்படி சொல்லுவோம். வெடக்கரண தென் வேலை செய்கிற இடம். நிதாகண்ண தென் படுக்கிற இடம். தென இருக்கிற இடம் அப்படி சொல்லுவோம் நாங்கள். அப்படி ரைட். போகிற வார என்ன தென் ஹொயலா பலன்ன போகிற வார இடத்துல தேடி பாருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். இந்தலா என்ன அங்கே இருந்துட்டு வாங்கோன்னு சொல்லேன். இந்தலா என்ன இருந்துட்டு வாங்கோ. இந்தலா என்ன இருந்துட்டு போங்கோ. இந்தலா பொண்ணை இருந்துட்டு குடிங்கோ. இதெல்லாம் பொண்ணை இருந்துட்டு குடிங்கோ அப்படி சொல்லுவோம். இந்தலா லியான்னு இருந்துட்டு எழுதுங்கோ அப்படி சொல்லுவோம். ரேட்டு இந்தலா என்ன இரவைக்கு இருந்துட்டு வாங்கோ. ரேண்டா இரவு. அதுக்கு இன்னொரு சொல்ல ராத்திரி என்றாலும் இரவு தான். தமிழ்லையும் சிங்களத்திலையும் ராத்திரின்றது பொதுவான சொல்லாக இருக்குது. தமிழ்லையும் ராத்திரி என்று சொல்லுவோம், சிங்களத்தை ராத்திரி என்று சொல்லுவோம். ராத்திரி இந்தலா என்னன்னு சொல்கிற இல்லை. ரேட்டை இந்தலா என்ன இரவைக்கு இருந்துட்டு வாங்கோ அப்படி சொல்லுவோம். ஆனால் இருந்துட்டு வாங்கோ. ராத்திரி என்றாலும் இரவு தானே. குமாரி பந்தியட்ட என்னவா. இப்போ என்னவான்னு சொல்ல பார்க்குறேன். இப்போ என்னவாண்டா வருகிறார். குமாரி பந்தியட்ட என்னவா, குமாரி வகுப்புக்கு வராங்க. அது மாதிரி மம் பள்ளியிட்ட என்னவா, நான் பள்ளிக்கு வாரேன். மம் வெடட்ட என்னவா, நான் வேலைக்கு வாரேன். வெடட்ட என்னவா, அவர் வேலைக்கு வாராரு அப்படி சொல்ல என்னவா. ரைட். இப்போ ப்ரெசன்ட் இப்போ வாராரு.
ராஜா ஹெட்ட கெதர ஏவி அந்த பாருங்க கெதர ஏவி ஏவின்னா வருவான் அர்த்தம். வேவி வருவார், வருவார், வருவான் வருவார். ராஜா ஹெட்ட கெதர ஏவி பாருங்கோ. நாளை ராஜா ஹெட்ட ராஜா நாளைக்கு வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வருவார். கெதரட்ட தான் வரணும், கெதரட்ட ஏவின்னு போடணும். ஆனால் அப்படி சொல்கிற இல்லை. சிங்களத்தில் அந்த கெதரட்ட ஏவின்னு சொல்கிற இல்லை. மங்கெதர எனவா, மங்கெதர எனவா, நான் வீட்டை போகிறேன். மங்கெதரட்ட எனவான்னு சொல்கிற இல்லை. மங்கெதர எனவா, யா கெதர எனவா, அவர் வீட்டை போகிறாரு. யா கெதரட்ட எனவான்னு சொல்கிற இல்லை, கெதரட்டு போடுற இல்லை. சரியா? அப்படி இந்த உதாரணமாக இப்போ பிட்டர் ரட்டன்னு சொல்லுவேன் வெளிநாடு. பிட்டர் ரட்டன்னு சொல்லு. பிட்டர் ரட்டட்ட எனவான்னு சொல்லலை. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிட்டர் ரட்டட்ட எனவான்னு சொல்கிற இல்லை. பிட்டர் ரட்ட எனவா, பிட்டர் ரட்ட எனவா வெளிநாட்டுக்கு போகிறது. ஆங்கிலத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து இந்த அப்ரோடுன்னு சொல்லி ஒரு பிரயோகம் சொல்லியிருக்காங்க. அப்ரோடுன்னா வெளிநாட்டில் அர்த்தம். அப்ரோடு இருந்தாலே அதில் பொருள் வெளிநாட்டில் தான். சிலாக்கள் ஐ எம் கோயிங் டு அப்ரோடுன்னு சொல்லுவேன். ஐ எம் கோயிங் டு அப்ரோடு சுத்தப்பில் ஐ எம் கோயிங் டு அப்ரோடு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் அப்ரோடு தான் சொல்லணும். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்றதே அதான். ஐ எம் கோயிங் டு அப்ரோட் சொல்லக்கூடாது, டு வரக்கூடாது. ஐ எம் கோயிங் அப்ரோடுன்னா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவோம். ஹீ இஸ் இன் அப்ரோடுன்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் இன் அப்ரோடுன்னு சொல்லப்படா. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார்ன்றதுக்கு இன் அப்ரோட் அல்ல அட் அப்ரோடுன்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் அப்ரோட், ஹீ இஸ் அப்ரோட். ஐ ஆம் அப்ரோடு, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். ஹீ இஸ் அப்ரோடு, அவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இன் போடக்கூடாது. அதே மாதிரி தான் அது ஏ பிட்டரட்ட இன்னும், ஏ பிட்டரட்ட இன்னும், ஏ பிட்டரட்ட இன்னும் அப்படி சொல்லுவோம். சரி, அது மாதிரி கெதராக்கி டூ போடுற இல்லை. ஏ கெதரட்ட எனவா. ஹீ இஸ் கோயிங் ஹோம் பாருங்க. இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஹீ இஸ் கோயிங் ஹோம், கோயிங் டு ஹோம்னு சொல்கிற இல்லை. ஹீ இஸ் கோயிங் டு ஹோம்னு சொல்கிற இல்லை. அதாவது சிங்களது கெதரட்ட எனவான்னு சொல்லக்கூடாது. அதான் நான் சொல்ல வந்த விஷயம். ரைட். அடுத்தது அந்த ஃபொரீனை நான் சொல்லிடுறேன். ஃபொரீன்னா அந்நியமான, முன்பின் அறிமுகம் இல்லை, ஏலியன் என்ற பொருள் தான் ஃபொரீன்னா. அந்நியமான, அரபில் சொல்ல கரீப்னு சொல்லுவோம். ஒரு என்ன பதால் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் அந்நியமாக தோன்றியது, அதாவது புதினமாக, யாருக்கும் அது முன்ன பின் அறிமுகம் இல்லாமல் புதுமையாக தோன்றியது, கரீபாக தோன்றியது. அதே ஒரு நிலையை இஸ்லாம் திரும்பவும் அடையும் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஆக்களுக்கு அது புதினமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அந்த இஸ்லாம் ஒரு அந்த 1400 வருஷங்களுக்கு முந்தி மிகவும் பின்தங்கிய ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு பின்தங்கிய ஒரு காட்டு அரபு சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாம் வந்து ஏற்படுத்தின மாபெரும் மனித அந்த எழுச்சி, அந்த பண்பாட்டு எழுச்சி ஒரு மாபெரும் ஆச்சரியம் தானே அது. அந்த வறண்ட ஒரு பாலைவனத்தில் இவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு நாகரிகத்தை கட்டி எழுப்புறதுன்னா அது கரீப்னு 5 அரபில் கரீப்னா ஃபொரீன் தான். அது ஒன்று ஆச்சரியம். அப்போ இந்த வெளிநாட்டுக்கு போகிற என்று சொல்கிறதுக்கு ஃபொரீன் போகிறன்னு சொல்கிறேன். ஃபொரீன் போகிறல்ல, ஃபொரீன் கண்ட்ரிஸுக்கு போகிறது. ஃபொரீன் என்று வந்ததோட கண்ட்ரி வரணும். ஃபொரீன்றது கண்ட்ரி வரணும். ஹீ இஸ் ஃபொரீன் டு மீன்னு சொல்லு. ஹீ இஸ் ஃபொரீன் டு மீ. இந்த அவன் எனக்கு ஆச்சரியமான புதுஜமாக இருக்குது. அவனை புதிய ஆள், அவனை முன்ன பின்ன எனக்கு தெரியாது. ஹீ இஸ் ஃபொரீன் டு மீ. ஹீ இஸ் ஃபொரீன் டு மீன்டா எனக்கு அவர் அறிமுகம் இல்லாதவர், அந்நியமானவர், வித்தியாசமானவர், அதான் பொருள். ஃபொரீன் தான் ஆக்களுக்கும் ஃபொரீனர் அந்நியமானவர், வெளிநாட்டை சேர்ந்தவர். இந்த ஃபொரீனர் இது ஃபொரீனர் அப்படி சொல்லுவோம் நாங்கள். அது ஃபொரீன் கண்ட்ரி, ஃபொரீனத்தோட கண்ட்ரி வரலுமே, ஃபொரீன் கண்ட்ரி. ஹீ இஸ் கோயிங் ஃபொரீன்னு சொல்லிடாது. ஹீ இஸ் கோயிங் ஃபாரின் கண்ட்ரி. ஐ எம் கோயிங் ஃபாரின் கண்ட்ரி, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். அப்படி இல்லாட்டி ஐ எம் கோயிங் அப்ரோட், ஐ எம் கோயிங் டு அப்ரோட் இல்லை. ரைட், அதான் சொல்ல வந்தேன் நான். ஓகே. லதா ஹெட்ட மெஹாட்ட பெமினை. லதா ஹெட்ட பெமினை. லதா நாளைக்கு இங்கே வருவா, அது தெரியும். தாத்தா ஈய கெதர ஆவா. அப்பா நேற்று விட்டு வந்தார்.
අම්මා ඊයේ ඔෆිස් එකට ආවා. ඔෆිස් ආවා. අම්මා නැති ඔෆිස් வந்தா. அப்படி சொல்லுவோம். මං ඊයේ ගෙදර ආවා. நான் நேத்து வீட்டை வந்தேன். ஆவா. මං ඔයාව බලන්න ආවා. මං ඔයාව බලන්න ආවා. நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படி சொல்லுவோம். சரியா? அப்பா நேற்று வீட்டு வந்தேன். சரோஜா மகே காமரேட் ஆவா. ஃபெமினியா ரெண்டு மாதிரி சொல்லலாம். சரோஜா என்னுடைய காமரேட்ட அந்த காமரேட்ட இதுக்கு வந்திருக்கு. அந்த கெதரட்ட வர இல்லை. காமரேட்ட இங்கே வந்துருக்கு. காமரையண்டா ஒரு அறை. அறைக்கு ஒன் ரூமுக்கு சொல்லுவோம் காமரைய. அதை பன்ம காமர பகுவச்சன காமர. அந்த என்ன வர மாட்டாது. சில சொற்கள் அப்படி தான். வந்து வந்தால் ஒருமை பன்மையாக்கிறதுக்கு சில சொற்களுக்கு அந்த ஏவை தூக்கிடுவோம். காமரண்டா ஒரு பன்மை காமர. சரோஜா மகே காமரேட்ட ஆவா. சரோஜா என்னுடைய அறைக்கு வந்தாள். ஆவா. அது பெமினியான்னு சொல்லலாம். அங்கு ஆவா பெமினியா. ரைட். மங் ஒயாவ ஹொயாகென ஆவா. மங் ஒயாவ ஹொயாகென ஆவா. நான் உங்களை தேடிக்கொண்டு வந்தேன். ஒயாவ உங்களை. உங்களை ஒயாவ உங்களை. ஒஹு அவன். ஒஹுவ அவனை. அய அவள். எயாவ அயவ அவளை. ராஜாண்ட ராஜா. ராஜாவை இந்த ராஜாவ ராஜாவை. உன் அவர்களை அப்படி சொல்லுவோம். மாவ இந்த என்னை அப்படி சொல்லுவோம். மங் ஒயாவ மங் நான் அல்ல மம நான். ஒயாவ உங்களை. ஹொயாகென ஆவா. ஹொயன்ன தேடுங்கோ. ஹொயனவான தேடுகிறான். ஹொயாகென தேடிக்கொண்டு. பலாகென பார்த்து கொண்டு. பலாகென. நாகென குளித்து கொண்டு. காகென சாப்பிட்டு கொண்டு. பீகென குடித்து கொண்டு அப்படி சொல்லுவோம். அந்த கொண்டு 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 அப்படி சொல்லுவோம். பலாகென ஹொயாகென பார்த்து தேடிக்கொண்டு ஆவா. தேடிக்கொண்டு வந்தேன். மங்வயாவ ஹொயாகென ஆவா. நான் உங்களை தேடிக்கொண்டு வந்தேன். மங்வயாவ பலாகென ஆவா. நான் உங்களை பார்த்து கொண்டு வந்தேன். மங்வயாவ அஹகென ஆவா. மங்வயாவ அஹகென ஆவா. நான் உங்களை கேட்டு கொண்டு வந்தேன். மங் ஒயாட்ட பெனகென ஆவா. நான் உங்களுக்கு ஏசி கொண்டு வந்தேன். ஒயாட்ட மங் ஒயாட்ட பெனகென ஆவா. நான் உங்களுக்கு ஏசி கொண்டு வந்தேன் அப்படி சொல்லுவோம். மங் ஒயாட்ட பெனலா என்ன ஆவா. நான் உங்களுக்கு ஏசிட்டு போக வந்தேன் அப்படி சொல்கிறது இல்லையா? பாருங்கோ அடுத்த வசனம். ஒயாவ பலலா என்ன ஆவா. அந்த பாருங்க. அப்போ ஒயாவ உங்களை. பலலா என்ன ஆவா. பார்த்துட்டு போக வந்தன். உங்களை பார்த்து சொல்ல வந்தன் அப்படி போட்டுருக்கு. ஒயாவ பலலா என்ன ஆவா. இப்போ பாருங்கோ. பலலா என்ன பார்த்துட்டு போக. பலலா என்ன பார்த்துட்டு போக. பலலா என்னண்டா பார்த்துட்டு போங்கோ. பார்த்துட்டு போங்கோ. கடலா தென்ன உடைச்சி தாங்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்தெல்லாம் என்ன இருந்துட்டு போங்கோ. கீயலா என்ன சொல்லிட்டு போங்கோ அப்படி சொல்லுவோம். சொல்லிட்டு போங்கோ. அகலா என்ன கேட்டுட்டு போங்கோ அப்படி சொல்லுவோம். இப்போ என்ன ஆவா. போக வந்தேன். போக வந்தேன். என்ன ஆவா. இன்ன ஆவா. இருக்க வந்தேன். கண்ண ஆவா. சாப்பிட வந்தேன். பொன்ன ஆவா. குடிக்க வந்தேன். நான் ஆவா. குளிக்க வந்தேன். கடன்ன ஆவா. உடைக்க வந்தேன். ஹதன்ன ஆவா. செய்ய வந்தேன். லியன்ன ஆவா. எழுத வந்தேன். கியன்ன ஆவா. சொல்ல வந்தேன். பலன்ன ஆவா. பார்க்க வந்தேன். தக்கின்ன ஆவா. காண வந்தேன். இப்படி சொல்லுவோம். அப்போ நிறைய இந்த பிரயோகங்கள் இருக்குது உங்களுக்கு. பாருங்கோ. மங் ஒயாவ பலலா என்ன ஆவா. நான் உங்களை பார்த்துட்டு போக வந்தேன். பார்த்துட்டு போக வந்தேன். மங் ஒயாவ தகலா என்ன ஆவா. நான் உங்களை கண்டுட்டு போக வந்தேன். மங் ஒயாட்ட கதா கரலா என்ன ஆவா. நான் உங்களோட பேசிட்டு போக வந்தேன். மங் ஒயாக சுவதுக் பலன்னு ஆவா. சுவதுக். சுவதுக்கிட சுகதுக்கங்கள். சுகதுக்கங்களை பார்த்துட்டு போக வந்தேன். மங் ஒயாக சுவதுக் பலன்னு ஆவா. நான் உங்களோட சுகதுக்கங்களை பார்க்க வந்தேன். சுவதுக் சுகதுக்கங்கள். சுகதுக்கங்களை பார்க்க வந்தேன். மங் ஒயாகே லெடே பலன்னு ஆவா. மங் ஒயாக லெடே பலன்னு ஆவா. நான் உங்களோட வருத்தத்தை பார்க்க வந்தேன். லெடை
මං ඔයාගේ අසනීප බලන්න ආවා. අසනීප என்றாலும் சுகம் இல்லாத உங்களோட வருத்தத்தை பார்க்க வந்தேன். මං ඔයාගේ ගෙදර බලන්න ආවා. මං ඔයාගේ ගෙවල් බලන්න ආවා. நான் உங்களோட வீட்டை பார்க்க வந்தேன். මං ඔයාගේ ගෙවල් බලන්න உங்களோட வீட்டை பார்க்க வந்தேன். මං ඔයාගේ වාහනේ බලන්න ආවා. நான் உங்களோட வாகனத்தை பார்க்க வந்தேன். அப்படி சொல்லுவோம் சரியா? அடுத்தது பாருங்க. ඔයා ආපු කාරණාව කියන්න. ඔයා ආපු කාරණාව කියන්න. ඔයා நீங்க ஆப்புண்டா வந்த, ஆப்புண்டா வந்த, காரணாவண்டா விஷயம், மெட்டர், மெட்டர்னு சொல்லுவோம். காரணாவண்டா விஷயம், காரணாவ කියන්නடா சொல்லுங்கோ. ஒயா ஆப்பு காரணாவ කියන්න. நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்க. மாத்தியா ஒயா ஆப்பு காரணாவ කියන්නකෝ. மாத்தியா நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கோ. புத்தா ஒயா ஆப்பு காரணாவ කියන්න. நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கோ. அப்போ ஆப்பு காரணாவண்டா வந்த விஷயம். ஆப்பு உவமனாவ, ஆப்பு உவமனாவ, 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 உவமனாவண்டா தேவை, உவமனாவ. ஆப்பு உவமனாவ வந்த தேவை சொல்லுங்கோ. ஆப்பு உவமனாவ. ஆப்பு ஹேத்துவ, ஹேத்துவண்டா காரணம், ரீசன். ஆப்பு ஹேத்துவ කියන්න. நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கோ. ஆப்பு ஹேத்துவ කියන්න. ஆப்பு වෙලාව කියන්න. நீங்கள் வந்த நேரத்தை சொல்லுங்கோ. ஆப்பு වෙලාව කියන්න. ஆப்பு தினය කියන්න. நீங்கள் வந்த டேட்டை சொல்லுங்கோ. ஆப்பு දවස කියන්න. நீங்கள் வந்த நாளை சொல்லுங்கோ. ஆப்பு காரணாவ කියන්න. வந்த விஷயத்தை சொல்லுங்கோ. அப்புறம் ஓடிக்க. ஆப்பு காரணம், வந்த காரணம். கஹப்பு காரணாவ, அடித்த காரணம், அடிக்கிறதுக்கான கஹப்பு காரணாவ, அடித்த காரணம். அஹப்பு காரணாவ, அஹப்பு காரணாவ, கேட்ட காரணம். ஹித்தப்பு காரணாவ, ஹித்தப்பு காரணாவ, நினைத்த காரணம், நினைத்த விஷயம், நினைத்த விஷயம். அப்படி சொல்லுவோம். ஒன்றை சொல்லுவோம் நாங்கள். ரைட்டா? அடுத்த பாருங்கோ. இன்னொரு இது ආපු වේලාව සඳහන් කරන්න. வேலாவன்னா நேரம். இந்த சந்தகான் කරන්න மென்ஷன் பண்ணுங்கோ, நோட் பண்ணுங்கோன்னு சொல்லுவோம். மென்ஷன் பண்ணுங்கோ, சொல்லுங்கோ, குறிப்பிடுங்கோ. ஆப்பு வேலாவ சந்தகான் කරන්න, வந்த நேரத்தை குறிப்பிடுங்கோ. ஆப்பு உவமனாவ சந்தகான் කරන්න, வந்த தேவையை சொல்லுங்கோ. ஆப்பு அவசியத்தாவே சந்தகான், அவசியத்தாவே, அவசியத்தாவே, அவசியம், அவசியம். ஆப்பு அவசியத்தாவே, 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 அவசியத்தாவேன்னு அவசியம், அவசியம். வந்த தேவை தானே, அவசியத்தாவன்னா அவசியம் தானே. வந்த அவசியத்தை சொல்லுங்கோ. ஆப்பு அவசியத்தாவே சந்தான කරන්න. ஆப்பு அறமுன சந்தான කරන්න. அந்த ஆப்பு அறமுன, அறமுனண்டா இலக்கு, இலக்கு, நோக்கம். ஆப்பு அறமுன சந்தான කරන්න. ஆப்பு ஹேத்துவ சந்தான කරන්න. வந்த காரணத்தை சொல்லுங்கோ. හේතුව. ආපු විදිය සඳහන් කරන. ආපු විදිය සඳහන් කරන. வந்த முறையை சொல்லுங்கோ. பஸ்ஸில் வந்தீங்களா, காரில் வந்தீங்களா? ஆப்பு விதிய, வந்த முறையை சொல்லுங்கோ. ரைட். அப்போ அப்படி சொல்லுவோம். ආපු විදිය සඳහන් කරන්න சொல்லுவோம். ඔයා ආපු එක හොඳයි. ඔයා ආපු එක හොඳයි. ඔයා நீங்கள் ஆப்பு එක வந்தது. ஆப்பு எக்கன்னா வந்தது. எக்கண்டா ஒருமை தானே, ஒன்று ஒன்று பொருள் தானே. ஆனால் அப்படி இல்லைன்னு வருது. ஆப்பு எக்கண்டா வந்தது. அப்படி தான் வந்த அது, வந்தது. சரியா? ஹொந்தாய் நல்லது. நீங்கள் வந்தது நல்லது. ஒயா ஆப்பு எக்க ஹொந்தாய். ஆப்பு எக்க வந்தது. காப்பு எக்க சாப்பிட்டது. நாப்பு எக்க குளித்தது. பீப்பு எக்க குடித்தது. ඇඳපු එක උඩුත්තது. කඩපු එක උඩයිත්තது. අහපු එක கேட்டது. බලපු එක பார்த்தது. දැකපු එක கண்டது. හිතපු එක நினைத்தது. කියපු එක சொன்னது. லியப்பு එක எழுதியது. லியப்பு எக்க எழுதியது. கடப்பு எக்க உடைத்தது. எப்படி சொல்லும்? அந்த ஒரு வகையான டென்ஸ் தான் அது.
ඔයා ආපු එක හොඳයි. நீங்கள் வந்தது நல்லது. ඔයා ගියපු එක හොඳයි. ඔයා ගිය එක හොඳයි. நீங்கள் போனது நல்லது. ඔයා இந்த ඔයා කියපු එක හොඳයි. நீங்கள் சொன்னது நல்லது. ඔයා බලපු එක හොඳයි. நீங்கள் பார்த்தது நல்லது. ඔයා ආපු එක හොඳයි. நீங்கள் கேட்டது நல்லது. அப்படி சொல்லுவோம். அதுதான் හොඳයි அப்படி சொல்றது. ඔයා ආපු එක, ඔයා ගියපු එක, හිතපු එක அப்படி சொல்றது. ඔයා ආපු වේලාව හොඳයි அப்படி சொல்லுவோம். ஆப்பு வேளாவ හොඳයි. ஆப்பு வேளாவ நீங்கள் வந்த நேரம் நல்லது. இது சொல்லுமே நீங்கள் வந்த நேரம் நல்லது. ஏன்னா இன்றைக்கு මහත්තයා இருக்க மாட்டோம். ඔයා ආපු වෙලාව හොඳයි. මහත්තයා ඉන්නවා. නැත්නම් මහත්තයා නැහැනේ. මහත්තයා ගිහිල්ලා. ඒ වුණාට ඔයා ආපු වෙලාව හොඳයි. நீங்கள் வந்த நேரம் நல்லது. ஆப்பு வேளா வந்த நேரம் நல்லது. ஒயாத் ஆப்பு එක හොඳයි. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஒயாத் ஆப்பு එක හොඳයි. நீங்களும் வந்தது நல்லது. நீங்களும் வந்தது நல்லது. ஒயாத் ஆப்பு එක හොඳයි. එයාත් ආපු එක හොඳයි. அவரும் வந்தது நல்லது. අපිත් ආපු එක හොඳයි. நாங்களும் வந்தது நல்லது. ඔහුත් ආපු එක හොඳයි. அவனும் வந்தது நல்லது. குமாரித் ஆப்பு එක හොඳයි. குமாரியும் வந்தது நல்லது. அப்படி சொல்லுவோம். ஆப்பு එක. ආපු ගමන් රණ්ඩු එපා. ආපු ගමன் රණ්ඩු එපா. ஆப்பு கமன் வந்ததுடன் ரண்டு எப்பா சண்டை வேணாம். வந்ததும் சண்டை வேணாம் சொல்லலாம். வந்ததும் சண்டை வேண்டாம். ரண்டுன்னா சண்டை. சண்டுன்னு சொல்ல ரெண்டு சண்டுன்னு சொல்ல. ரெண்டு சண்டு. ரெண்டு சண்டுன்னா சண்டை சச்சரவு. தமிழ்லேயும் அந்த இணைப்பு சொல்வது தானே. ரெண்டு சண்டை சச்சரவு. அது மாதிரி ரெண்டு சண்டு அப்படி சொல்லுவாங்க சிங்களத்துலையும். ஆப்பு கமன் ரெண்டு சண்டு. ரெண்டு எப்பா சண்டை வேணாம். ரெண்டு சண்டு எப்பா சண்டை சச்சரவு வேணாம்னு சொல்லுவாங்க. கமன் கமன பயணம். கமனாந்தய கமனாந்தயன்னா பயண முடிவு. இங்கிலீஷில் டிபார்ச்சர்னு சொல்லுவோம். எங்கே போய் சேர்றோமோ அந்த இடம். சாரி எரைவல் 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 எரைவல்ண்டா எங்கே போய் சேர்றோமோ அந்த இடம். கமனாந்தய எங்கே போய் சேர்றோமோ அந்த இடம் கமனாந்தய எரைவல். டிபார்ச்சர்ண்டாங்க எங்கேருந்து போகிறோமோ அதை சொல்லுவோம். நான் கொழும்புலேருந்து லண்டன் போகிறோம்டா டிபார்ச்சர் வந்து கொழும்பு, அரைவல் வந்து லண்டன். அது மாதிரி சரியா. கமனாந்தயனா பயண முடிவு. கமனாந்தய கமனண்டா பயணம். கோயதே கேட்பேன் எங்கே போகிறீங்க? பொடி கமனක් பொடி ගමන සින්න ஒரு பயணம் போ. பொடி ගමනක් සින්න ஒரு பயணம். මට හෙට ගමනක් තියෙනවා. මට හෙට ගමනක් තියෙනවා. நாளைக்கு எனக்கு ஒரு பயணம் இருக்குது. මට ගමනක් තියෙනවා. எனக்கு ஒரு பயணம் இருக்குது. சுப கமனක් வேவா. சுப கமனක් வேவா. பயணம் போகிறது சொல்லுவோம். சுப கமனක් வேவா. ஹேவ் அ நைஸ் ஜேர்னி. அதான் அது. சுப கமனக் வேவா. சுப கமனக் வேவா. சுப கமனக் வேவா. உங்களோட பயணம் நல்லதாக இருக்கட்டும் சொல்லுது. சுப கமனக் வேவா. அப்போ கமனக். ஆப்பு கமன்ண்டா வந்ததுடன். ஆப்பு கமன் வந்தத்தோட வந்ததும் ஆப்பு கமன். காப்பு கமன்ண்டா சாப்பிட்டதும் சாப்பிட்டதும். பீப்பு கமன்டா குடித்ததும் குடித்த உடனே. கஹப்பு கமன் அடித்த உடனே கஹப்பு கமன். அஹப்பு கமன் கேட்டவுடன். பலப்பு கமன் பார்த்தவுடன். தகப்பு கமன் கண்டவுடன். கட்டப்பு கமன் உடைத்தவுடன். மரப்பு கமன் கொன்றவுடன். அதான் கொலை செஞ்சவுடன் கொன்றவுடன் அப்படி சொல்லுவோம். உய்யப்பு கமன் சமைத்தவுடன். சாப்பாடு சமைச்ச உய்யப்பு கமன் சாப்பாடு சமைச்சவுடன். உய்யப்பு. அந்தப்பு கமன் உடுப்ப உடுத்தவுடன் உடுத்தவுடன் அப்படி சொல்லுவோம். ஆப்பு கமன் ரெண்டு வைப்பா. வந்தவுடன் சண்டை பிடிக்க வேணாம். ஆப்பு கமன் சல்லி இல்லைன்னுப்பா. வந்தவுடன் காசு கேட்காதீங்க. வந்ததும் காசு கேட்காது. ஆப்பு கமன் சல்லி இல்லைன்னுப்பா. வந்தவுடனே காசு கேட்காதீங்க அப்படி சொல்லுவோம். ஆப்பு கமன் பண்ணிப்பா. ஆப்பு கமன் பண்ணினே வந்த உடனே ஏசாதீங்க. ஆப்பு கமன் பண்ணிப்பா. ஆப்பு கமன் கஹன்னைப்பா. வந்த உடனே அடிக்காதீங்க அப்படி சொல்லுவோம். ஆப்பு கமன் கியா. இன்னொரு பிரயோகம் இருக்கு பாருங்க. ஆப்பு கமன் கியா வந்தத்தோட போயிட்டாரு. ஆப்பு கமன் கியா வந்ததோட போயிட்டாரு. மஹத்தே ஆப்பு கமன் கியா வந்த உடனே போயிட்டாரு. மேடம் ஆப்பு கமன் கியா மேடம் வந்த உடனே. ஆப்பு கமன் கியா வந்ததுடன் போய்த்தார். வந்தவுடன் போய்த்தார் அப்படி சொல்லுவோம். ஆப்பு ஹேட்டியே மட்ட கோலகத்தன். ஆப்பு ஹேட்டியே மட்ட கோலகத். இது ஒரு பிரயோகம். ஆப்பு ஹேட்டியே வந்த உடனே எனக்கு ஒரு கோலம் தான். வந்த மாதிரியே எனக்கு ஒரு கோலம் தான். வந்த உடனே எனக்கு ஒரு கோல் ஒன்று தாங்கோ. ஆப்பு ஹேட்டியே. தகப்பு ஹேட்டியே மட்ட கோலகத்தன். கண்டவுடன் எனக்கு ஒரு கோல் தாங்கோ.
பலப்பு ஹெட்டியமோட கோலாதுன்னு பார்த்த உடனே எனக்கு ஒரு கோல் ஒன்று தாங்கோ அப்படி சொல்லுவோம் அந்த உடன். ரைட். இன்னொன்று பாருங்கோ, ஆப்பு கெனா தன்னென. ஆப்பு கெனா, கெனாண்டா ஒருவர் சொல்லுவார். ஆப்பு கெனாண்டா வந்தவர், தன்னென தெரியாது. ஆப்பு கெனா தன்னென வந்தவரை தெரியாது. தகப்பு கெனா தன்னென கண்டவரை தெரியாது. பலப்பு கெனா தன்னென பார்த்தவரை தெரியாது. லியப்பு கெனா தன்னென எழுதியவரை தெரியாது. கடப்பு கெனா தன்னென உடைத்தவரை தெரியாது. மறப்பு கெனா தன்னென கொன்றவரை தெரியாது. அகப்பு கெனா தன்னென கேட்டவரை தெரியாது. நாப்பு கெனா தன்னென குளித்தவரை தெரியாது. ஹிட்டப்பு கெனா தன்னென இருந்தவரை தெரியாது. வேற என்ன இப்படி சொல்லுவோம். அந்த கெனா தன்னென அவரை தெரியாது எப்படி சொல்கிறது. ஆப்பஹுகியா, ஆப்பஹுகியானா வந்து போனார், திரும்பி போனார். ஆப்பஹுகியா அதான் ஆப்பசு கியான்னு சொல்லலாம். ஆப்பசு கியான்னு சொல்லலாம். ஆப்பஹுகியா திரும்பி போனார். மஹத்தையா எவித் கியா, எவித்ன்னு போட்டிருக்கேன் இப்போ. எவித் கியா, மஹத்தையா எவித் கியா. மஹத்தையா வந்து போனார். தாத்தா எவித் கியா, அப்பா வந்து போனார். மங் எவித் கியா, நான் வந்து போனேன். அப்பி எவித் கியா, நாங்கள் வந்து போனோம், வந்து போனோம் அப்படி சொல்லுவோம். எவித் கியா. மெஹாட்டவில்லை இன்னு, மெஹாட்டவில்லை இன்னு இங்கெல்லாம் வந்துடுங்கோ. மெஹாட்டவில்லா இன்னு, மெஹாட்டவில்லை இன்னு இங்கெல்லாம் வந்துடுங்கோ. எஹாட்ட கிஹில்லா இன்னு அங்கால போயிட்டு இருங்கோ, அங்கால போயிட்டு இருங்கோ. மெஹாட்ட கிஹில்லா இன்னு, எஹாட்ட கிஹில்லா இன்னு அங்கிட்டு போயிட்டு இருங்கோ. ඇතුළට ඇවිල්ලා ඉන්න, உள்ளுக்கு வந்துருங்கோ. ඇතුළට ඇවිල්ලා ඉන්න, ඇතුළට ඇවිල්ලා ඉන්න உள்ளுக்கு வந்துருங்கோ அப்படி சொல்லுவோம். ரைட். ඇවිත් යන්න එන්න, ඇවිත් வந்து යන්න போக என்ன வாங்கோ. இது ஒரு சின்ன சொற்கள் 3 பாருங்க எப்படி வித்தியாசம் வருது. ඇවිත් යන්න என்ன, යන්න என்ன போக வாங்கோ. பொன்ன என்ன குடிக்க வாங்கோ. கண்ண என்ன சாப்பிட வாங்கோ. இன்ன என்ன இருக்க வாங்கோ. நான் என்ன குளிக்க வாங்கோ. அகன்ன என்ன கேட்க வாங்கோ. பலன்ன என்ன பார்க்க வாங்கோ. கடன்ன என்ன உடைக்க வாங்கோ. கஹன்ன என்ன அடிக்க வாங்கோ. அப்படி சொல்லுவோம். உயர்ன என்ன சமைக்க வாங்கோ. ஹோதன்ன என்ன கழுவ வாங்கோ. அத்துகான்னு என்ன கூட்டுறதுக்கு வாங்கோ, முத்தம் கூட்டுறதுக்கு வாங்கோ அப்படி சொல்லுவோம். வெடக்கிறன்னு என்ன வேலை செய்ய வாங்கோ அப்படி சொல்லுதுண்ணே. அப்போ அவித்யன்ன என்ன வந்து போக வாங்கோ. இந்தலா என்ன என்ன இருந்துட்டு போக வாங்கோ. காலா என்ன என்ன சாப்பிட்டுட்டு போக வாங்கோ. பீலா என்ன என்ன குடிச்சிட்டு போக வாங்கோ. நாளா என்ன என்ன குளிச்சிட்டு போக வாங்கோ. மரலா என்ன என்ன சாவடிச்சு போட்டு போக வாங்கோ அப்படி சொல்லுவோம். ஹதலா என்ன என்ன செஞ்சு கொண்டு போக வாங்கோ. உயலா என்ன என்ன சமைச்சு போட்டு போகிறதுக்கு வாங்கோ, சாப்பாடு சமைச்சு போட்டு போகிறதுக்கு வாங்கோ. லியலா என்ன என்ன எழுதி போட்டு போகிறதுக்கு வாங்கோ, எழுதிட்டு போகிறதுக்கு வாங்கோ. அகலா என்ன என்ன கேட்டுட்டு போகிறதுக்கு வாங்கோ. பலலா என்ன என்ன பார்த்துட்டு போக வாங்கோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவில்லா விஸ்தரே கியன்னம், அவில்லா விஸ்தரே கியன்னம். அவில்லா வந்து விஸ்தரே விவரங்களை சொல்கிறேன் கியன்னம். அவில்லா விஸ்தரே கியன்னம். அவில்லா காரணாவ கியன்னம் வந்து விஷயத்தை சொல்கிறேன். அவில்லா கிஹில்லா விஸ்தரே கியன்னம் போயிட்டு காரணத்தை சொல்கிறேன். பலலா விஸ்தரே கியன்னம் பார்த்துட்டு விஷயத்தை சொல்கிறேன். பலலா. அகலா விஸ்தரே கியன்னம் கேட்டு விவரத்தை சொல்கிறேன், கேட்டுட்டு விவரத்தை சொல்கிறேன். லியலா விஸ்தரே கியன்னம் எழுதிட்டு விஷயத்தை சொல்கிறேன், விவரத்தை சொல்கிறேன் அப்படி சொல்கிறது. சரியா?
அப்போ இந்த என்ன என்ற சொல்ல மட்டும் எத்தனை வடிவங்களாக வருதுன்னு பார்த்தோம் இவ்வளோ நேரம். சரியா? எத்தனை விதமாக வருது, எத்தனை வடிவங்களாக வருது, பாஸ்ட் டென்ஸ் எப்படி அப்படி. இதில் இன்னொரு சொல் நாங்கள் விட்டுட்டோம், இந்த நோட்டு நான் போட விட்டேன். ஆவே இந்த சொல்ல போன தானே மேலே பார்த்தோம். ஆ வா அதெல்லாம் போட்டுட்டு ஆவே என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு சொல்லுண்டு பாருங்க. இந்த ஆவே ஆவே இதுக்கு நான் உதாரண வசனம் தந்தில்லை இல்லை. சரியா? அதை போடுற எப்படினாக்கா வந்த எப்படி வந்தேன்னா மம தெனுய் ஆவே மங் மங் நான் தென்டா இப்போ தெனுய் என்றா இப்போ தான் தெனுய் ஆவே நான் இப்போ தான் வந்த. ராஜா தெனுய் ஆவே ராஜா இப்போ தான் வந்த. தாத்தா தெனுய் ஆவே அப்பா இப்போ தான் வந்தார். மஹத்யா தெனுய் ஆவே இப்போ தான் மஹத்யா வந்தார். மஹத்யா தென் ஆ வாண்டா மஹத்யா இப்போ வந்தார். மஹத்யா தெனுய் ஆவேனா இப்போ தான் வந்த. நான் மங் தெனுய் ஆவே நான் இப்போ தான் வந்தேன். சரியா? அப்படி ஆவே தெனுய் நாங்கள் அப்படி தெனுய் ஆவே நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஆவே வந்தது. ராஜா ஆவே தெனுய் இப்போ ராஜா ஆவே தெனுய் இப்போ தான் ராஜா வந்தது. ராஜா ஆவே ஐ ராஜா வந்தது எதுக்காக? ஒயா ஆவே ஐ நீங்கள் வந்தது எதுக்காக? ஒயா ஆவே ஐ. தாத்தா ஆவே ஐ தாத்தா அப்பா எதுக்கு வந்தார்? தாத்தா ஆவே ஐ. அம்மா ஆவே ஐ அம்மா எதுக்கு வந்தார்? மஹத்யா ஆவே ஐ மஹத்யா எதுக்கு வந்தார்? ஆட்டோ எக்க ஆவே ஐ ஆட்டோ ரிக்ஷா எதுக்கு வந்துச்சு அப்படி கேட்போம். ஆவே வந்தது ஆவே. ரைட். இதோட இந்த என்னலேருந்து வரதை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது என்று சொல்லியிருக்குது. நாங்கள் அடுத்த ரெக்கார்டிங்கில் நான் அதை உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போ பார்த்தோம் எல்லாம் இது எண்ணெயோட சம்மந்தப்பட்டது தான். என்னன்றத வடிவங்கள் தான் இது. என்ன வடிவங்கள். ரைட். இப்போ எண்ணெய்ன்றதை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே.